விசாகப்பட்டினத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா விளையாடும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி துவங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆரம்பத்தில் வெற்றியை கையில் வைத்திருந்த இந்தியா கடைசியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. எனவே 2வது போட்டியில் வென்று இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா விளையாட உள்ளது. இருப்பினும் அதில் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய 2 நட்சத்திர முதன்மை வீரர்கள் காயத்தால் விலகியுள்ளது இந்தியாவுக்கு பெரிய அடியை கொடுத்துள்ளது. அதேபோல விராட் கோலியும் விளையாட மாட்டார் என்பதால் இப்போட்டியில் ரஜத் படிடார் அல்லது சர்பாரஸ் கான் ஆகிய 2 வீரர்களில் யாராவது ஒருவருக்கு அறிமுகமாக களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் ரஜத் படிடார் உள்ளூர் கிரிக்கெட்டில் 4000 ரன்களை 45.97 என்ற சராசரியில் மட்டுமே குவித்துள்ளார். ஆனால் சர்பாரஸ் கான் 26 இன்னிங்ஸில் 3912 ரன்களை 69.85 என்ற அபாரமான சராசரியில் குவித்துள்ளார். எனவே சமீபத்திய இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் இருவருமே சதமடித்து நல்ல ஃபார்மில் இருந்தாலும் அதிக சராசரியை கொண்டிருப்பதால் படிடாருக்கு பதிலாக சர்பாரஸ் வாய்ப்பு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடினமான போராடிய சர்பாரஸ் ஒரு வழியாக இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு வாழ்த்துவதாக முன்னாள் வீரர் இர்பான் பதான் கூறியுள்ளார். முதலில் உள்ளூர் கிரிக்கெட்டில் அபாரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இந்திய அணியில் அவர் தேர்வானதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நாட்டுக்காக விளையாடுவோம் என்ற நம்பிக்கையுடன் உள்ளூர் கிரிக்கெட்டில் கடுமையாக போராடி ரன்களை குவிக்கும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் கிடைத்த சிறிய வெற்றியாகும். இருப்பினும் விளையாடும் 11 பேர் அணியில் அவர் வாய்ப்பு பெறுவது கடினமாகும். ஏனெனில் ரஜத் படிடார் போன்ற வீரர்கள் நீண்ட காலமாக அங்கே காத்திருக்கின்றனர் என்று கூறினார். அவர் கூறுவது போல இந்திய அணியில் தேர்வு செய்யப்படுவதற்கு நீண்ட காலம் போராடிய சர்பாரஸ் கானுக்கு அவ்வளவு சுலபமாக விளையாடும் 11 அணியில் வாய்ப்பு கிடைத்துவிடாது என்றே சொல்லலாம். மேலும் குறைவான சராசரியை கொண்டிருந்தாலும் ரஜத் படிடார் ஏற்கனவே பெஞ்சில் காத்திருப்பதால் முன்னுரிமை பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.